ஹலோ, குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? ஓகே. பாருங்க, எங்கள் பிங்கோ எப்பொழுதும் என் கூட வந்துடுவான். பிங்கோ பிங்கோ கோ கோ. பாருங்க, நாங்கள் இந்த செடிகள் இவ்வளோ தளதளன்னு இருக்கிறதுக்கு காரணம், நாங்கள் ஊட்டி ரோஸ் கார்டனுக்கு போயிருந்தோம். அங்கே எல்லா செடிங்களும் இந்த மாதிரி இந்த 1 அடி 1.5 அடி ஹைட்டுக்கு செடி ஃபுல்லாக கவர் பண்ணி விட்டுருந்தாங்க. நாங்களும் வீட்டுக்கு வந்த உடனே எல்லா செடிகளையும் அப்படியே வெட்டி விட்டுட்டோம். ஒரே மாதம்தான் பாருங்கள், செடி எவ்வளோ தளதளான்ட்டு புது புது கிளைங்கெல்லாம் விட்டு வந்திருக்கு. மொட்டு கூட பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். மொட்டு எல்லாத்துலேயும் மொட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, நம்ம எப்பொழுதும் செடிங்களுக்கு அடியில் காடு இல்லாமல் நல்லா நீட்டாக வச்சுக்கணும். அப்புறம் பாருங்கள், இந்த மண் இப்படி நைஸாக இவ்வளோ நைஸாக இருக்கிற மாதிரியும் எப்பொழுதும் ஈரப்பதம் உள்ள மாதிரியும் பார்த்துக்கணும். வேண்டிய அளவுக்கு சூரிய வெளிச்சமும் கிடைக்கிற மாதிரி இருக்கணும். பாருங்கள், எங்கள் ஊர் கிளைமேட்டு எப்படி பனி மூடி கிடக்குது பார்த்திங்களா? இன்னும் சூரியன் வெளியே வரல. இப்போ மணி 8 மணி, இன்னும் சூரியன் வரல. ஆனால் ஊட்டி அளவுக்கு எங்கள் ஊர் அவ்வளோ குளிராக இருக்காது. இது பாருங்கள், பார்த்திங்களா? இது ஒரு ரெட் ரோஸ் செடி. எவ்வளோ புது புது கிளைங்க பார்த்திங்களா? நிறையா விட்டு பாருங்கள். இதெல்லாம் நல்லா கொத்து கொத்தாக பூக்கும். இந்த செடிங்கெல்லாம் வெட்டி விடுறதுக்கு முன்னாடி நான் இதில் பூத்த எல்லா ரோஜா பூக்களையும் வீடியோ போட்டிருந்தேன். நிறைய பேர் பார்த்துருக்கீங்க, பார்க்காதவங்க பாருங்கள். பார்த்திங்களா? ஒரு பிங்க் ரோஸ் குட்டி குட்டி எவ்வளோ அழகாக இருக்குது. இதுவும் பாருங்கள், இந்த ரோஸும் நாங்கள் இப்படி கவர் பண்ணி விட்டது தான். பாருங்கள், எவ்வளோ மொட்டு பிடிச்சிருக்கு. நாங்கள் செடிங்களுக்கு ட்ரை சாணி பவுடரும் சாம்பலும் கலந்து மண்ணில் கலந்து விட்டுருவோம். அது மட்டும் இல்லை, நான் எங்கள் வீட்டில் அரிசி பருப்பு கழுவுற தண்ணி, சாதம் வடிக்கிற கஞ்சி இதெல்லாம் ஒரு பக்கெட்டில் ஊற்றி வச்சுட்டு அன்னன்னைக்கு கிடைக்கிற வெஜிடபிள் வேஸ்டெல்லாம் போட்டு வச்சுருவேன். அது ஒரு 2-3 நாளில் நல்லா புளிக்க ஆரம்பிச்சிடும். அதை ஃபில்டர் பண்ணி செடிங்களுக்கெல்லாம் ஊற்றி கொடுப்பேன். பாருங்கள், எப்படி கொத்தாக பூத்துருக்கு. ரோஸ், ஒயிட் ரோஸ் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். கொத்து கொத்தாக பூக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். எங்கள் ஊர் கிளைமேட் பார்த்திங்களா? இன்னும் இப்போ தான் சூரியன் 8 மணி ஆகுது. எப்படி இருக்குது? நல்லா இருக்குங்களா? ஓகே, பாய் பாய் பாய்.